இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜூலை 15 அப்புறம் பிரச்சனை இல்லை, இப்போவே பிரச்சனை தான். ஆக்சுவலாக வந்து யூடியூப் வந்து பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பாலிசி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 1000 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்துச்சுனாவே சேனல் வந்து மானிடைஸ் ஆகிடும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் கடந்தாவே வந்து சூப்பர் தேங்க்ஸு, மெர்ச்சன்ட்டு, அந்த மெம்பர்ஷிப்லாம் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, வீடியோ போடுறதுல தான் பிரச்சனை. இது வரைக்கும் எல்லாருமே எப்படி வந்து எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கன்னா, ஓன் கண்டென்ட்டு அப்படி தான் போடுவோம். அப்படி இல்லாமல் ஏஐ பேஸ் பண்ணி இருக்கு. நானுமே ஒரு வீடியோ இது வரைக்கும் ஒழுங்காக போட்டுட்டு, இப்போ சரி ஏஐ யூஸ் பண்ணி போட்டால் அது ஈஸியாக எடிட் பண்ணுறது, தம்ப்நெயிலாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்பிச்சு விட்டா போதுமே, ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினச்சி நான் ராம்பரம் டு கரூர்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ 2 நாள் கூட ஆகலை, அது வியூஸும் அந்த அளவுக்கு போகலை. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோ இப்போ நான் டெலிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. ஸோ என்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி போடாதீங்க. ஹியூமனோட ஒரு ஒர்க் வந்து இருக்கணும், நான் எடிட் பண்ணியிருக்கணும், என் வாய்ஸ் இருக்கணும், அது மாதிரி இருந்திருக்கணும். அது மாதிரி இருந்த சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்கள் போடாமல் ஒரு ஏஐ பேஸ் பண்ணி தம்ப்நெயில் வீடியோ எல்லாமே போட்டுட்டு, ஆல்சோ வந்து இப்போது ஒரு வேறு ரீல்ஸ் எல்லாம் ஒரு காமெடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லை இப்போ இந்த நாடகம்லாம் போடுறாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறது. காமெடி வீடியோஸ்லாம் சின்ன சின்ன ரீல் அப்படியே கட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வீடியோவாக போடுவாங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஆபத்து. இது வரைக்கும் மானிடைஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இனிமேல் அதை டிமானிடைஸ் பண்ணிடுவாங்க. இது எதனால பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உண்மையான கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க இன்னும் நல்லா மேலே வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து பண்ணுறாங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இதே மாதிரி ஓன் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன். ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.